வேத பாடத்தை வகுப்பிற்கு வருகிற சகோதர சகோதரியை வாழ்த்தி வரவேற்கிறேன். எகிப்திலே அடிமையாயிருந்த தம்முடைய ஜனங்கள் இஸ்ரவேலரே ஆண்டவர் 430 வருடங்கள் கழித்து அவர்களை பார்வோனின் கரத்திலிருந்து மீட்டு கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக யோசுவாவின் தலைமையிலே பங்கீடு செய்யும்படியாய் நியமித்த பொழுது யோசுவா சீகேமுக்கு இஸ்ரவேலின் மூப்பரை எல்லாம் தலைவர்களை எல்லாம் நியாயாதிபதிகளை எல்லாம் வரவழைத்தான். அப்பொழுது யோசுவா சொல்கிறான், நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத்தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். பின்னும் யோசுவா இஸ்ரவேலரிடம், ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்குடிகளாக எம்மோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அதற்கு ஜனங்கள், நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள ஜெலஸ் காட் தேவன். உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் அவர் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கு. நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். வாக்கு கொடுத்தார்கள், ஆனால் வாக்கை நிறைவேற்றினீர்களா என்றால் இல்லை. காரணம், யோசுவா அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார், அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவரை சேவிப்பது ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையினால், அவரிடத்திலே கிட்டி சேர்கிற ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையால் மட்டுமே முடியும். அவரை விசுவாசிக்கும் விசுவாசத்தினால் மட்டுமே அவரை திருப்திப்படுத்த முடியும். அவருக்கு கீழ்ப்படிதன் மூலமாக அவரை திருப்திப்படுத்த முடியும். அவர் சத்தம் கொடுக்கும் பொழுது செவி கொடுத்து இருதயத்திலே வைத்து அதை கைக்கொள்கிறவனே அவரை பின்பற்ற முடியும் என்பதெல்லாம் அறிந்தபடியினால்தான் யோசுவா சொன்னார், அவர் பரிசுத்தமுள்ள தேவன். இஸ் எ ஜெலஸ் காட். அவர் ஒரு வைராக்கியமுள்ள கர்த்தர். அவர் பரிசுத்த குலைச்சலை அங்கீகரிக்காதவர். பரிசுத்திலே அவர் பயங்கரமானவர் என்றெல்லாம் அந்த காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது ஜனங்கள், இல்லை, நாங்கள் அவரை சேவிப்போம் என்றார். ஆனால் என்ன நடந்தது? இந்த ராஜாக்களின் சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது சவுல் ஆரம்பத்திலே நன்றாயிருந்தான், முடிவு தவறாயிற்று. தாவீது இடையிலே தவறு செய்தான், இறுதியாக அவன் திரும்பி மனம் திரும்பி சரியானான். சாலமோன் ஆரம்பத்தில் நன்றாயிருந்தான், பின்பு அவன் வழுவி போகிற இருதயத்திலே அவன் அந்நிய தேவர்களை சேவித்தான். அவனுடைய குமாரன் ரெகோபயாம், அவன் கடினமாக முதியவர்களை மூப்பர்களை நடத்தினபடினால் அவர்கள் பிரிந்து போனார்கள். இஸ்ரவேல் கோத்திரமும் யூதா தேசமும் பிரிக்கப்பட்டு போயது. அதற்கு பின்பாக எத்தனையோ ராஜாக்கள் வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் கர்த்தரை சிறிது சேவித்தார்கள். ஆனால் முழுமையாக முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தார்கள் என்றால் ஒரு சில ஒரு 40 ராஜாக்களிலே ஒரு 8 ராஜாக்களை தவிர யாரும் அதிகமாக இருந்ததில்லை. அதனால்தான் கர்த்தர் சொன்னார், எரேமியா 3:12, சீர்கெட்ட இஸ்ரவேலை திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 3:14, சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ கர்த்தரிடத்திலே திரும்பும் பொழுது, நீங்கள் திரும்புவதா இருந்தால் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் அரியணையிலே அரசாங்கத்திலே அமர்ந்த அத்தனை ராஜாக்களும் அவர்கள் தாங்கள் கடவுளுக்கு சமமாக இருப்பதாக எண்ணிக்கொண்டு அவர்கள் தவறு செய்ததை நாம் காண்கிறோம். இன்றைக்கு கூட ராஜாக்களுடைய எல்லா சரித்திரத்தையும் நாம் வாசித்து நிறைவு செய்ய இருக்கிறோம். முதலாவது யூதாவின் ராஜா அசரியா என்பவன். அவனுக்கு இன்னொரு பெயர் உசியா ராஜா. அசரியா ராஜா என்ற பெயருக்கு பதிலாக உசியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டதன் காரணம், அசரியா ராஜா அரசாட்சியில் அமர்ந்த நாட்களிலே ஆலயத்தில் இருந்த அந்த ஆசாரியனும் அசரியா. ஆயினால் இந்த குழப்பம் வராதபடிக்கு உசியா என்ற பெயர் அவனுக்கு இருந்ததாக தேவனுடைய ஆவியானவர் இங்கு வைத்திருக்கிறார். இதைத்தான் நாம் ஏசாயாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் உசியா ராஜா மரணமடைந்த பின்பு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதனால் உசியா என்ற பெயரை நாம் இங்கு பயன்படுத்துவோம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 27ஆம் வருடத்தில் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவின் குமாரன் அசரியா என்ற அந்த உசியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிய 16 வயதாக இருந்தான். 52 வருடம் எருசலேமில் அவன் அரசாண்டான். அவன் தாய் எருசலேமின் எக்கோலியாள் என்று அழைக்கப்படுகிறார். 2 நாளாகவும் 26:3 உசியா ராஜாவாகிற போது
16 வயதா இருந்து 52 வருடம் அரசாண்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாகிய சகரியாவின் நாட்களிலே கர்த்தரை தேடி அவன் பெலிஸ்தரை வெற்றி பெற்றான். அவன் வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை தோண்டினான். அவன் வெள்ளாண்மை பிரியனாய் இருந்தான். He loved the soil என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இராணுவத்தையும் கோட்டை கொத்தரங்களையும் அவன் பலப்படுத்தினான். இவ்விதமாக அவன் இருந்த அந்த யூத ராஜ்யத்தின் பகுதியை அவன் பலப்படுத்தி சீர்படுத்தினான். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்டுவதற்கு கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். இதைத்தான் முதல் சவுல் ராஜா பண்ணின காரியம். சாமுவேல் வர தாமதித்த பொழுது அவன் பலி செலுத்தும்படியாய் துணிந்து ஆசாரியன் செய்கிற பணியை, தீர்க்கதரிசி செய்கிற பணியை அவன் செய்ய துணிந்தான். அதன் விளைவாக அவன் தண்டிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமலும் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம் என்று நாம் சொல்கிறோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்வது இந்த ராஜாக்களுடைய ஒரு காரணம். அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்ததாய் பார்க்கிறோம். அதைத்தான் இங்கு உசியா ராஜா செய்தார். அப்பொழுது ஆசாரியனாக அசரியாவும் கர்த்தரின் ஆசாரியன் பராக்கிரமசாலிகள் 80 பேர் அவன் பிறகே சென்று, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்தது அல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கே அடுக்கும், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். ஏனென்றால் என்னாகமம் 3:10 என்னாகமம் 18:7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆசாரிய ஊழியம் செய்வதற்கென்று லேவி கோத்திரத்தானான ஆரோன் அவன் குமாரர் தவிர அந்த ஊழியத்தை செய்யும்படி சேர்கிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன். ஆசாரியத்துவத்த ஊழியத்தை செய்யும்படி தூபம் காட்டுகிறபடியாய் சேர்கிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் விளைவு ஆனால் இதை சொல்லும் பொழுதே உசியா ராஜாவுக்கு கோபம் வருகிறது. நீ வெறும் ஆசாரியன் தானே, நான் ராஜா என்று சொல்லி அவன் கோபம் கொண்டு அவன் ஆசாரியனிடத்திலே பேசும் பொழுது, கோபமாய் பேசும் பொழுது அவன் நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றியது. இதை கண்டு ஆசாரியர்கள் அவனை தீவிரமாய் வெளியே புறப்பட பண்ணினார்கள். கர்த்தர் அவனை அடித்தபடினாலே அவனும் தீவிரமாய் வெளிப்பட்டு போனான். அவன் மரணமடையும் நாள் வரைக்கும் அவன் குஷ்டரோகியாய் இருந்தான். தீர்க்கதரிசி ஏசாயாவுக்கு அவன் மரணமடைந்த பின்பு தேவ தரிசனம் கிடைத்தது நாம் ஏசாயா 6:1 நாம் வாசிக்கிறோம். இத்தனை வருடங்கள் அவன் கிட்டத்தட்ட 52 வருடங்கள் ஆண்டாலும் அவன் குஷ்டரோகியாய் இருந்தான். அதன் விளைவாக யோதாம் அவனுக்கு பக்கமாக உதவியாக அவனுடைய குமாரன் ஆட்சி செய்தான். அவன் குஷ்டரோகியா இருந்து மரித்தபடினாலே ராஜாக்கள் அடக்கம் பண்ணும் இடத்திலே அடக்கம் பண்ணாதபடிக்கு அதை தாண்டி அருகே உள்ள ஒரு நிலத்திலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரன் யோதாம் ராஜாவானான். இங்கு இஸ்ரவேலுக்கு இப்பொழுது வருவோம். இஸ்ரவேலிலே ராஜாவாக யூத ராஜா உசியா என்ற அந்த அசரியாவின் நாட்களிலே 38ஆம் வருட அரசாட்சியிலே எரோபயான் குமாரனாகிய சகரியா சமாரியாவிலே 6 மாதம் மட்டுமே ஆட்சி செய்தான். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக அவன் பொல்லாப்பான காரியங்களை வழக்கம் போல எல்லாரை போல அவன் செய்ய தொடங்கினான். யாப்பேசின் குமாரனாகிய சல்லும் என்பவன் ஜனத்தின் முன்பாக அவனை வெட்டி கொன்று அவன் 2 ராஜாக்கள் 15:12 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யெகூவிடம் சொன்னபடி உன் குமாரர் 4ஆம் தலைமுறை மட்டும் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றபடி இது ஆயிற்று. இப்பொழுது யெகூவுடைய ராஜ்யம் அவருடைய சந்ததியார் 4ஆம் தலைமுறை முடிந்தது. இப்பொழுது சல்லும் என்பவன் யாப்பேசின் குமாரன் அவன் ராஜாவாக தன்னை பிரகடனப்படுத்துகிறான். 1 மாதம் மட்டுமே அவனால் ஆட்சி செய்ய முடிந்தது. அவன் ஆட்சி செய்யும் பொழுது அவன் சமாரியாவில் அவன் 1 மாதம் அரசாண்டான். அப்பொழுது காதி என்பவன் குமாரனாகிய மெனோகேம் என்பவன் கிறிஸ்தாவிலிருந்து சமாரியாவுக்கு வந்து யாப்பேசின் குமாரனாகிய சல்லுமை சமாரியாவிலே வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் அவன் ராஜாவாக ஆனான். இது எப்பொழுது நடந்தது என்றால் யூதா ராஜா இந்த உசியாவின் 39ஆம் வருடத்திலே அரசாட்சியிலே இது நடக்கிறது. இவனும் இந்த மெனகேம் என்பவனும் தன் நாட்களெல்லாம் அவன் பொல்லாப்பு செய்தான். தேவனுக்கு முன்பாக அவன் பொல்லாப்பாக நடந்தான். அவருக்கு கோபம் உண்டாக முடிய அவன் செயல்பட்டான். இந்த வேளையிலே அசிரியாவின் ராஜா புல் என்ற ஒரு மனிதன் படையெடுத்து வந்து 1000 தாலந்து வெள்ளி தண்டத்தை அவன் மெனகேமிட வாங்கி கொண்டு அவன் திரும்பி போகிறான். இவ்விதமாக சத்துருக்களால் இஸ்ரவேல் ராஜா உள் நுழையும்படியான அந்த பாபிலோன் சிறையிருப்புக்கான ஒரு அடித்தளம் போடுவதாக இந்த மெனகேம் செய்தான் என்று பார்க்கிறோம். பொல்லாப்பு செய்த அந்த ராஜாவை கர்த்தர் அவனுடைய 10 வருட ஆட்சி பின்பு அவனை எடுத்தார். அதன் பின்பாக அவன் மகன் பெக்காபியா என்பவன் ராஜாவானான், இஸ்ரவேல் மேல் ராஜாவானான். இவன் 2 வருடமே அரசாட்சி செய்தான்.
அப்பொழுது அவனுடைய சேர்வைக்காரன் என்று சொல்லப்படுகிற அந்த மிலிட்டரி ஆபீசர் பெக்கா என்பவன் கீலேயாத் புத்திரர் 50 பேரை கொண்டு வந்து சமாரியாவிலே பெக்காகியாவை வெட்டி கொன்று அவன் ராஜாவானான். பாருங்கள், இஸ்ரவேல் ராஜாக்கள் அனைவரும் வெட்டி கொலை செய்யப்பட்டு புதிய ராஜாக்கள் வருகிறார்கள். இது மிக வருத்தமான ஒரு காரியம். இஸ்ரவேல் ராஜா பெக்கா அவன் ஆட்சி செய்த காலங்கள் 20 வருடம். அவன் யூதராஜா உசியாவின் 52ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலிலே ராஜாவானான். 20 வருடம் அவன் அரசாண்டான். அவனும் கர்த்தருக்கு முன்பாக பொல்லாப்பை செய்தான். இந்த பெக்காவுடைய ஆட்சியிலே அசீரிய ராஜா திகிலாத் பிலேஸ்டர் வந்து இஸ்ரவேல் குடிகளை சிறைபிடித்து சென்றான். இதுதான் ஆரம்பம். பாபிலோன் சிறையிருப்பிற்கான தொடக்கம் இங்கு தொடங்குகிறது. பெக்காவுடைய காலத்திலே அவன் வந்து அங்கிருக்கிற குடிகளை சிறைபிடித்து சென்றான். யூதராஜா உசியாவின் மகன் யோதாமின் 20 வருட ஆட்சி காலத்திலே ஏலாவின் குமாரனாகிய ஓசையா ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவை வெட்டி கொண்டு ராஜாவானான். இந்த ஓசையா தான் இஸ்ரவேல் தேசத்துக்குரிய கடைசி ராஜா. இப்பொழுது இந்த ஓசையா குறித்து நம்ம அடுத்து பார்ப்போம். அதற்கு முன்பாக யூதாவின் ராஜா யோதாம் அவன் இஸ்ரவேலின் ராஜா பெக்காவின் 2ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜா உசியாவின் குமாரன் யோதாம் 25ஆம் வயதில் ராஜாவானான். அவன் எருசலேமை 16 வருடம் ஆண்டான். கர்த்தரின் பார்வைக்கு உசிதமானபடி அவன் செய்தான். கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினான். சீரிய ராஜாவும் இஸ்ரவேல் ராஜாவும் இணைந்து யூத ராஜாவுக்கு விரோதமாய் எழும்ப தொடங்கின பொழுது யோதாம் அந்த காலகட்டத்திலே அவன் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறான். அவன் குமாரனாகிய ஆகாஸ் ராஜாவாகிறான். இந்த ஆகாஸ் மிகவும் பொல்லாதவன். யூத ராஜாக்களிலே இந்த ஆகாசும் மனாசே என்பவர்கள் மிகவும் பொல்லாதவர்கள். ஆகாஸ் 20 வயதாக இருந்து 16 வருடம் எருசலேமை தலைமையிடமாய் கொண்டு யூத ராஜ்யத்தை அவன் ஆண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பு செய்தான். என்ன செய்தான்? தன் குமாரனை அவன் தீக்கிரையாக்கினான். மோவாபியர் விக்கிரகம் மோலேக்கு முன்பாக அவன் தீக்கிடக்க பண்ணுவதை ஆகாஸ் அங்கீகரித்தான். லேவியராகமம் 18:21 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை நீ பரிசுத்த குலைச்சலாக்காது என்று. இங்கு கர்த்தருடைய நாமம் மோலேக்கு முன்பாக அது பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த யூதராஜா ஆகாசுக்கு இல்லை. அவன் மேடைகளிலும் மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் ராஜா பெக்காவும் சீரிய ராஜா ரேப்சீனும் யூதாமில் படையெடுத்து எருசலேமை முற்றுகை போட்டனர். ஆனாலும் ஜெயிக்க மாட்டாதே போனார்கள். காரணம், தாவீதின் விளக்கு அணைய மாட்டாது என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தபடினாலே யூதாவை அவர்கள் மேற்கொள்ள முடியவில்லை. அசீரிய ராஜாவிற்கு ஆலயத்திலும் அரண்மனையிலும் இருக்கிற பொக்கிஷங்களில் உள்ளவற்றை எடுத்து கொடுத்து ஆகாஸ் என்ன செய்தான்? சீரிய ராஜாவை அவன் அழிக்கும்படி வேண்டிக் கொண்டான். தமஸ்கு பட்டணத்தாரை அவன் போகிற வழியிலே அசீரிய ராஜா சிறைபிடித்துக் கொண்டு போனான். ரேப்சீனை அவன் கொன்று போட்டான் என்று பார்க்கிறோம். தமஸ்குவுக்கு சென்ற ஆகாஸ் அங்குள்ள பலிபீடம் மாதிரி கண்டு அதை எருசலேமுக்கு கொண்டு வந்து ஆலயத்திலே வைக்கிறான். இந்த பலிபீடத்திலே சீரிய ராஜாவுடைய பலிபீடத்தை ஒரு மாதிரியாக கொண்டு வந்து சாலமோன் கட்டின ஆலயத்திலே பலிபீடத்தின் மாதிரியாக செய்து அங்கே இருந்த வெண்கல பீடத்தை அவன் அகற்றி அதை குறி கேட்கும்படியாக சன்னதம் கேட்கும்படியாக இந்த வெண்கல பீடத்தை எருசலேமில் இருந்த வெண்கல பீடத்தை அவன் தவறாக பயன்படுத்தினான். அதை வடதூரமாக வைத்து விட்டான். ஆனால் தமஸ்குவிலே சீரியாவின் ராஜா வைத்திருந்த மாதிரி பலிபீடத்தை ஆலயத்தின் நடுவிலே அவன் வைத்தான். இவ்விதமாக கர்த்தருடைய கோபத்துக்கு அவன் ஆளானான். இன்னும் தேவாலயத்தில் அவன் பல மாற்றங்களை செய்தான். அவன் மரணம் அடைந்த பின்பு அவன் குமாரன் எசேக்கியா ராஜாவானான். இந்த எசேக்கியா ஓரளவுக்கு கர்த்தருக்கு பயந்தவன். இதற்கிடையிலே இஸ்ரவேல் ராஜா கடைசி ராஜா ஓசையாவை குறித்து பார்ப்போம். அசிரிய ராஜா சல்மனாசார் அவனுக்கு விரோதமாக வந்தபோது அவனை சேவித்து பகுதி கட்டினான். என்றாலும் எகிப்து ராஜா என்பவனிடத்திற்கு தனது சேனாபதிகளை அனுப்பி பகுதி கட்டுதலை செலுத்தாது போன போது அவன் அசிரிய ராஜா கோபம் அடைந்தான். அவன் ஓசையாவை பிடித்தான், கட்டினான், சிறைப்பிடித்து அசிரியாவுக்கு கொண்டு போனான். இஸ்ரவேல் ராஜா பாபிலோன் தேசத்துக்கு ஒரு சிறை கைதியாக போகிறான். இதெல்லாம் பாபிலோன் சிறையிருப்பிற்கு வழிகோலின முதன்மையான காரியங்கள். அவன் சமாரியாவை முற்றுகை போட்டு இஸ்ரவேலுக்கு சிறை கைதிகளை குடியேற்றும்படி கொண்டு போய் கோசோன் நதியோரம் மேதிரி பட்டணங்களை அவன் குடியேற்றினான். அதே வேளையிலே வெறுமையாக்கப்பட்ட சமாரியா பட்டணங்களிலே பாபிலோன் தேசத்திலிருந்து அநேகரை அவன் குடியமர்த்தினான். அப்படி குடியமர்த்தின பொழுது அந்த பகுதிகள்
கடவுளுடைய கோபத்திற்கு ஆளாகும்படியாக வைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். வாக்குத்தத்த பூமியை இஸ்ரவேலர் இழந்து போனார்கள். யூத சிறையிருப்புக்கு இது ஒரு வழிகோலிற்று. ஆற்று படுக்கையிலே அடிமையிலாக யூதர்கள் கொஞ்சம் சிறிதாக பின்பு கொண்டு போகப்பட்டார் என்பதை பின்பு பார்ப்போம். யூதர்கள் கிழக்கு பகுதியின் சூசான் அரண்மனையில் அடிமைகளாக அமர்த்தப்பட்டதை எஸ்தர் புத்தகத்தில் அறியலாம். இஸ்ரவேலர்கள் ஏன் வீணானார்கள் என்றால், யெரொபெயாம் வார்ப்பித்த தான் பெத்தேலில் இருந்த பொன் கன்றுக்குட்டிகள் தான் இதற்கு முதல் காரணம். இதை நிறுவியது யார்? சாலமோனிடத்திலே ஒரு திறமையான காரிய சமர்த்தனான வேலைக்காரனாகிய யெரொபெயாம். அவன் ரெகோபெயாமுக்கு பயந்து அவன் ஓடி அவன் அங்கு எகிப்திலே போன பொழுது அங்கு இருக்கிற பொன் குட்டிகளை பார்த்து அவன் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவான பொழுது அவன் இவைகளை தான் பெத்தேல் என்ற இடங்களிலே கண்குட்டிகளாக வார்ப்பித்தான். வானசேனைகள், தீக்கடக்க செய்தல், வில்லி சூனியம், குறி கேட்டல், சன்னதம் கேட்டல் இவைகளை செய்து இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். விக்கிரக வணங்குகளுக்கு தங்களை விற்று போட்டார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேல் சொந்ததாரி எல்லாம் புறக்கணித்து அவர்களை தமது முகத்தை விட்டு தள்ளுமட்டாக ஒடுக்கி அவர்களை கொள்ளைக்காரர் கையிலே ஒப்புக் கொடுத்தார். இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தினின்று அசிரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். அவர்கள் திரும்பி வரவே இல்லை என்று பார்க்கிறோம். அசிரிய ராஜா பாபிலோன், கூத்தா, ஆபா, ஆமாத், செப்பர்வாயும் ஆகிய ஏரியா பகுதியில் இருந்த மனுஷரை சமரியாவில் விடப்பட்ட பட்டணங்களே குடியேற்றினார். வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? நாம் குடியிருக்கும் ஸ்தலங்களை கர்த்தர் நிர்ணயிக்கிறார் என்று அப்போஸ்தலர் 17:26 சொல்லப்பட்டிருக்கிறது. நம் குடியிருப்பின் எல்லைகளை கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பாபிலோனிய தேச அசிரியர்கள் குடியேறுவதை கர்த்தர் அனுமதிக்கவில்லை. ஆகினால் அவர் காட்டுகளிலே வசித்துக் கொண்ட சிங்கங்களை அனுப்பினார். அந்த சிங்கங்கள் அங்கு வந்த அசிரியரை சிலரை கொன்று போட்டன. இவ்விதமாக செப்பர் வாயுமர் தங்கள் பிள்ளைகளை அவர்கள் தெய்வங்களுக்கு அக்கினியாக இஸ்ரவேல் தேசத்திலே பலி செலுத்தினார்கள், தகனித்தார்கள். ஈனமானவர்களை ஆசாரியர்களாக ஏற்படுத்தினார்கள். ஏற்கனவே விடப்பட்ட ஏழை இஸ்ரவேலரும் குடியேறிய அசீரியர்களும் ஒன்று கலந்து அவர்கள் சமாரியர்கள் என்று அழைக்கப்படும்படியான சூழ்நிலை வந்தது. அதை யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த பெண் சொல்கிறாள், நீர் யூதராயிருக்க என்னிடத்தில் தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்கிறார். காரியம் என்ன? யூதர்கள் சமாரியரோடு சம்பந்தம் கலப்பதில்லை. காரணம், இந்த ஒரு கலப்படம் வந்து விட்டது. தேவன் கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு பரிசுத்த சந்ததியை தெரிந்து கொண்டார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் பின்வாங்கி போனபடியினால் அவர்கள் அசிரியர்களோடு கலந்து விட்டார்கள். அதன் விளைவாக தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், தேவனுடைய நியமனம் எல்லாவற்றையும் அவர்கள் சீர்குலைத்தார்கள். ஆனால் அவர்களை கர்த்தர் புறம் தள்ளினார். அவர்களை ஆண்டவர் புறக்கணித்தார். அவர்களை அடிமையாக ஒப்புக் கொடுத்தார். இதற்கு பின்பாக 25 வயதில் ஆகாசின் குமாரன் எசேக்கியா யூதாவின் மேல் ராஜாவாகிறான். இந்த எசேக்கியா பயபக்தி உள்ளவன். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேடைகள், சிலைகள், மோசையின் வெண்கல சிற்பம் ஆகியவற்றையெல்லாம் அவன் உடைத்து போட்டான். இஸ்ரவேல் வெண்கல சிற்பத்தை நிகிஸ்தான் என்று சொல்லி அதை அழைத்து அதை அவர்கள் பணிந்து கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் அவன் உடைத்து போட்டான். கர்த்தருடைய நியாய பிரமாணங்களை அவன் கை கொண்டான். அசீரிய ராஜாவை அவன் சேவிக்காமல் தள்ளிவிட்டான். பெலிஸ்தியரை அவன் முறியடித்தான். இவ்விதமாக அவனுடைய ஆட்சியிலே போரிலே அவன் வெற்றி பெற்றான். அசீரிய ராஜா யூதாவின் பட்டணங்களை பிடித்த போது எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜ அரண்மனையிலும் வெள்ளி, பொன் ஆகியவற்றை கொடுத்து பின்பு பெரிய சேனையை அவன் எருசலேமுக்கு அனுப்பி வைத்த போதும் அவன் ரப்சாக்கே என்ற அந்த இராணுவ அதிகாரி இடத்திலே அவன் எசேக்கியாவை இழிவுபடுத்தி பேசின பொழுது அவன் தேவாலயத்திலே போய் அவன் இருந்த தீர்க்கதரிசி ஏசாயாவிடத்திலே அவன் ஜெபிக்கும்படி எசேக்கியா வேண்டிக் கொண்டான். அப்பொழுது ஏசாயா ஜெபித்து ஒரு காரியத்தை சொல்கிறான். ரப்சாக்காவை தேவன் அவன் தேசத்துக்கு திரும்ப செய்வார். அங்கே அவன் பட்டயத்தால் கொலை உண்ண நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை எசேக்கியாவிடம் ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கிறான். இவ்விதமாக யூதா வம்சத்தாரில் மீந்திருக்கிறவர்கள் கீழே வேர் பெற்று மேலே கனி கொடுப்பார்கள் என்ற வாக்கு அங்கு நிறைவேறுகிறது. அசிரிய ராஜா எருசலேமிலே பிரவேசிப்பதே அம்பு எய்வதோ கேடயத்தோடு கொத்தளம் போடவோ வராதபடிக்கு கர்த்தர் அவனை நிறுத்தி போட்டார். 2 ராஜாக்கள் 19:34 என் நிமித்தமும் என் தாசனாய் தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி
எசேக்கியா ராஜாவை அவன் தைரியப்படுத்தினான். 2 ராஜாக்கள் 19:35 அன்று ராத்திரியில் அசிரியாவின் பாளையமானது 1,85,000 பேர் எருசலேமுக்கு விரோதமாக வந்தார்கள். ஆனால் அவர்கள் ராத்திரியிலே தூங்கிக் கொண்டிருந்த போது சங்கார தூதனால் அவர் 1,85,000 அசிரியர்கள் சங்கரிக்கப்பட்டார்கள். அதிகாலையிலே பார்த்தபொழுது அவர்கள் பிரேதங்களாய் கிடந்தார்கள். அசிரிய ராஜா சனகரிப் அவன் நினிவே திரும்பி விட்டான், இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அங்கு நினிவேக்கு அவன் திரும்பிய போது நிஸ்ரோகின் கோவிலிலே அவன் மகன் வெட்டி போடும்படியாக சூழ்நிலை வந்தபோது அவன் மகன் ராஜாவாகிறான், அசிரியாவுக்கு ராஜாவாகிறான். தொடர்ந்து எசேக்கியா ராஜாவுடைய காரியங்களை பார்த்த பொழுது அவன் வியாதிப்படுகிறான். ஏசாயா வியாதிப்பட்ட எசேக்கியாவிடம் ஒரு காரியத்தை தீர்க்கதரிசனமாக உரைக்கிறான். நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திரும்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இன்றைக்கு நாட்களை இன்னும் அறிவை எங்களுக்கு தாரும் என்று மோசே ஜெபம் பண்ணினான். எசேக்கியா மரணத்தை சந்திப்பதற்கு அவன் பயந்தவனாக இந்த நாட்களை முடிப்பது விரும்பாதபடிக்கு அவன் ஆண்டவரிடத்திலே அவன் அழுகிறான். கர்த்தர் அப்பொழுது ஏசாயாவிடம் சொன்னார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவா என்று சொல்லி பேசும்படியாக ஏசாயாவிடம் சொன்ன பொழுது அதை அவன் கேட்டு அதன்படியாக உன் நாட்களோடு 15 வருடங்களை கூட்டுகிறேன், அசிரியா ராஜாவின் கைக்கு உன்னையும் இந்த நகரத்தையும் தப்புவித்து உன்னை இந்த நகரத்துக்கு உனக்கும் இந்த நகரத்துக்கு நான் ஆதரவாக என்று கர்த்தர் சொன்னதாக தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுகிறது. பின்பு தீர்க்கதரிசி ஏசாயா வியாதிப்பட்ட அந்த எசேக்கியா ராஜாவுடைய பிளவையின் மேல் ஒரு அத்திப்பழ அடையை அவன் போட்ட பொழுது அவன் பிழைத்தான். அப்பொழுது சூரியனுடைய பாகை 10 பாகை அது பின்னிட்டு திரும்பும்படியாக எசேக்கியா கேட்டபடி ஏசாயாவின் கூப்பிடுவதை கர்த்தர் கேட்டு சூரிய கடிகாரத்தில் 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். இதை இப்போது அறிவியலாளர்கள் இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். சூரியன் 10 பாகை திரும்பி இருக்கிறது என்று சொல்லி அறிந்திருக்கிறார்கள். பாபிலோன் ராஜா பெரதாத் பலாத்தான் என்பவன் வியாதிப்பட்ட எசேக்கியாவை விசாரிக்கும்படியாக வெகுமானம் கொடுத்து அனுப்புகிறான். இங்கு ஒரு தவறை எசேக்கியா செய்கிறான். என்னவென்றால், அவன் அந்த வெகுமானத்தை வாங்கி கொண்டு தான் சுகமடைந்த உற்சாகத்திலும் இன்னும் 15 வருடங்கள் கொடுக்கப்பட்ட அந்த உற்சாகத்திலும் அங்கு வந்த அந்த பாபிலோன் ராஜாவுடைய நபர்களுக்கு அவன் பொக்கிஷ சாலை, ஆயுத சாலை, அரண்மனை அனைத்தையும் திறந்து காண்பித்தான். அப்பொழுது ஏசாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. அப்பொழுது ஏசாயா சொன்னான், இதோ நீ காண்பித்த அனைத்தும் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும், உன் குமாரர்கள் சிலர் பாபிலோனின் அரண்மனை வேலைக்காரராக இருப்பார்கள் என்றான். அதற்கு எசேக்கியா சொல்கிறான், நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான், என் நாட்களிலாவது சமாதானம் உண்மையும் இருக்குமே என்றான். எசேக்கியா எருசலேமிலே குளம் ஒன்றை வெட்டினான். அந்த குளத்துக்கு தண்ணீர் வருவதற்கான ஒரு சுரங்க பாதையை அமைத்தான். அதுவும் இன்றைக்கும் அந்த சுரங்க பாதை இருக்கிறது. இங்கு எசேக்கியா குறித்து என்ன பார்க்கிறோம்? அவன் தேவ சித்தத்தை செய்வதை பார்க்கலும் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே அவன் தீவிரமா இருந்தான். மட்டுமல்ல, எதிராளிகளுக்கு தன்னுடைய அனைத்து பொக்கிஷங்களும் அவன் திறந்து காண்பித்தான். இந்த காரியங்கள் அசிரிய ராஜாவுக்கு சொல்லப்பட்ட பொழுது அவன் இவைகளை எடுத்துக்கொண்டு போனான் என்று பின்பு பார்க்கிறோம். அதைத்தான் தீர்க்கதரிசியாக ஏசாயா உரைக்கிறான். விவேகி காரியங்களை மறைக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூடன் தன் இருதயத்தில் உள்ளதெல்லாம் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு உள்ளதையெல்லாம் சொல்லும்படி நாம் கர்த்தரிடத்தில் மட்டுமே உள்ளதையெல்லாம் சொல்ல வேண்டும். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் என்று பக்தர் சொல்கிறான். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், சில காரியங்களை நாம் ஒருவரிடத்திலே நம்முடைய ரகசியங்களை, நம்முடைய விருப்பங்களை, வாஞ்சைகளை மனம் திறந்து சொல்லியிருக்கோம். ஆனால் நம்மை அறியாமலே அது பல இடங்களுக்கு சென்றுவிடும். ஆகையினால்தான் நாஸ்தியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாதேயுங்கள், நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் நம்முடைய சொந்த காரியங்களை, வீட்டு காரியங்களை வெளியே போய் சொல்வது,
இன்னும் சொல்ல போனா ஆலயத்திலே சில நபர்களிடத்திலே சொல்வது கூட அது அலங்கோலமான ஒரு அவலட்சணமான ஒரு அவமானமான காரியமாக நமக்கு முடிகிறது. ஆகினால் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார் என்றபடி கர்த்தர் நம்மை விசாரிக்கிறார். வேற யார் நம்மை விசாரித்தாலும் அந்த விசாரிப்புல நமக்கு ஆறுதல் கிடைக்க வாய்ப்பில்லை. சகலவித ஆறுதலின் தேவன் மட்டுமே நம்மை சகலவித ஆறுதலுக்குள் கொண்டு போக முடியும். ஆகையினால் கர்த்தர் மேல் பாரத்தை வைப்பது நம்முடைய கடமை. ஒரு ஆலோசனைக்காக ஒரு ஜெபத்துக்காக சில காரியங்களை சொல்லலாம். பட்டவர்த்தனமாக எல்லாத்தையும் சொல்லும் பொழுது அது நமக்கு பிரச்சனையாக முடிகிறது என்பதை எசேக்கியா ராஜாவுடைய காரியத்திலே பார்க்கிறோம். பின்பு மிகவும் பொல்லாத ராஜாவாகிய ஆகாசை போன்ற பொல்லாத ராஜாவாகிய மனாசே என்பவன் அவன் ராஜாவாகிறான். அவன் 12 வயதில் அவன் ராஜாவாகிறான். இவன் யார் என்றால் எசேக்கியா அந்த 15 வருடங்கள் கழித்து மரித்த பின்பு அவனுடைய குமாரன் மனாசே ராஜாவானான். அவன் தன் தகப்பனை போல இல்லாதபடிக்கு தன் தாத்தா ஆகாசை போல பொல்லாத காரியங்களை அவன் செய்தான். 55 வருடங்கள் அவன் எருசலேமிலே அவன் அரசாட்சி செய்தான். துன்மார்க்கன் நீடித்து வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்பதை போல அவன் 55 வருடங்கள் இருந்து அங்கு இருந்த யாக்கோபிலே அவபக்தியை அவன் கொண்டு வந்தான். கர்த்தர் சொல்கிறார், யாக்கோபிலே அவபக்தியை நீக்குவேன் என்று சொல்கிறார். ஆனால் இவனும் பக்தியை கொண்டு வராதபடிக்கு அவபக்தியை கொண்டு வந்தான். அவன் முன்மாதிரியா இருக்க வேண்டியவன் தாறுமாறாக இருந்தான். தன் தகப்பனை எசேக்கியா இடித்து போட்ட பலிபீடங்களை அவன் திரும்ப கட்டுகிறான். ஆகாபை போல விக்கிரக தோப்பை உண்டாக்குகிறான். வானசேனைகளை பணிகிறான், அதை சேவிக்கிறான். கர்த்தருடைய ஆலயத்திலே இரு பிரகாரங்களிலும் வானசேனைகளுக்கு பலிபீடத்தை அவன் கட்டுகிறான். தன் குமாரனை தீ மிதிக்க பண்ணி அவன் தீக்கிரையாக்குகிறான். நாள் பார்க்கிறதை குறித்தும் நிமித்தம் பார்க்கிறதை குறித்தும் அஞ்சனம் பார்க்கிறதை குறித்தும் குறிச்சொல்லுகிறதை குறித்தும் அவன் ஆட்களை வைத்து அவைகளிலே அவன் அகமகிழ்ந்து கொண்டிருந்தான். கர்த்தருக்கு கோபம் உண்டாகும்படி பொல்லாப்பை அவன் செய்தான். தோப்பு விக்கிரகத்தை தேவாலயத்திலே வைத்தான். அருவருப்பான காரியங்கள். சாலமோனிடத்திலே கர்த்தர் சொன்னார், என் சத்தத்தை கேட்டு என் சித்தத்தை செய்தால் இந்த ஆலயத்தில் என்னுடைய சமூகம் இருக்கும், இல்லை என்றால் இந்த ஆலயத்தை விட்டு நான் விலகி போய்விடுவேன். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், நீங்கள் என் பிதாவின் வீட்டை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சவுக்கை உண்டு பண்ணி காசுக்காரருடைய பலகையை கவிழ்த்து போட்டு புறாவிற்களை பார்த்து இவங்களை எடுத்துக்கொண்டு போங்க என்று சொல்லி ஆடு மாடுகளை அவர் துரத்தினார். பலி செலுத்தும்படியாக யூத மார்க்கத்தில் அமைந்தவர்கள் யூதர்கள் பல தேசங்களிலிருந்து வரும் பொழுது அவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் சுமந்து கொண்டோ எடுத்துக்கொண்டோ வர இயலாது. அப்பொழுது எருசலேமிலே வாங்கி கொண்டு பலி செலுத்தலாம் என்று வருவார்கள். அப்பொழுது வந்த பொழுது இந்த வியாபாரத்தை பிரதான ஆசாரியர்களும் சதுசேயர்களும் அரசியல் அமைப்பிலும் வியாபாரத்தில் அவர்கள் செலுத்தி துவங்கியிருந்தார்கள். அதைத்தான் இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டார். இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயபக்தி இல்லாதபடிக்கு அவபக்தியை கொண்டு வரும் பொழுது கர்த்தர் ஆத்திரமடைகிறார். இங்கு மனாசே என்பவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தான். அந்த ஆலயத்தில் அருவருப்புகளை வைத்தான். அது மட்டுமல்ல, கர்த்தர் அவர்களை அசிரிய ராஜாவின் பகைவர் கையிலே கொடுப்பேன் என்ற வார்த்தையை கொடுத்தார். அவர்கள் கொள்ளையும் சூறையுமாய் போவார்கள் என்று ஆண்டவர் அவர்களை சபித்தார். அதே போலத்தான் நடந்தது. பின்பு மனாசே மரித்த பின்பு அவன் குமாரன் ஆமோன் 22 வயதில் அவன் ராஜாவாகிறான். 2 வருடம் மட்டுமே அவனால் அரசாட்சி செய்ய முடிந்தது. தன் தகப்பன் மனாசேயை போல இவனும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்தான். ஆமோனின் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அரண்மனையிலே அவனை கொன்று போட்டார்கள். இஸ்ரேல் ராஜாக்களுக்கு நடந்தது இப்பொழுது யூதா ராஜாக்களுக்கும் நடக்க தொடங்கியது. ராஜாக்களை கொன்று போட்டு ராஜாக்கள் வர தொடங்கினார் என்று பார்க்கிறோம். இது இஸ்ரேலில் தான் நடந்தது என்றால் இங்கே யூதாவிலும் நடக்கிறது. காரணம், இங்கு பொல்லாத ராஜாக்கள் தோன்றி தொடங்கினார்கள். அவர்கள் தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்கள், கர்த்தருக்கு பயப்படாமல் போனார்கள். அதன் விளைவாக அவர்கள் இங்கு ஆமோன் கொலை செய்யப்பட்டு அவனை கொன்று போட்ட பின்பு யூதாவுக்கு ராஜாவாக யோசியா வருகிறான். தேசத்து ஜனங்கள் ஆமோனை கொன்றவர்களை கொன்று அவன் குமாரன் யோசியாவை ராஜாவாக்கினார்கள். யோசியா 8 வயதில் ராஜாவாகி 31 வருடம் எருசலேமில் அரசாண்டான். செம்மையானதை அவன் செய்தான். தாவீது வழியிலே யோசியா நடந்தான். 18ஆம் வருடத்திலே சாப்பான் என்னும் சம்பிரதியை ஒரு நியாய பிரமாணிகனை அவன் தேவாலயத்துக்கு அனுப்பி அதை பழுது பார்க்கும்படி செய்தான். தேவாலயத்தை இவன் சுத்திகரிக்க தொடங்கினான். அப்பொழுது ஆசாரியனாகிய இல்கியா கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவன் தேவாலயத்திலே கண்டெடுக்கிறான். அதை கண்டெடுத்து சம்பிரதி சாப்பான் கையிலே அவன் கொடுத்து ராஜா முன்பாக வாசிக்கும்படி செய்கிறான். சம்பிரதி சாப்பான் அதை வாசித்த பொழுது ராஜா யோசியா தன் வஸ்திரங்களை கிழித்து
தன்னை வருத்தி எவ்வளவு தூரம் நாம் கர்த்தரை கோபப்படுத்தி இருக்கிறோம் என்று அவன் தன்னுடைய மூதாதைகளுக்காக அவன் இறங்கி ஆண்டவரிடத்தில் வேண்டி அதன்படி செய்யும்படி கட்டளையிட்டான். தீர்க்கதரிசி உள்தாள் என்ற ஒரு தீர்க்கதரிசி விதமாய் அந்த நாட்களிலே சொன்ன காரியம், கர்த்தருக்கு கோபம் ஊட்டப்படினால் அவர் உக்கிரம் பெரியது. ஆனாலும் யோசியா தன் வஸ்திரத்தை கிழித்து தாழ்த்தி அழுது விண்ணப்பம் செய்ததை கர்த்தராகி நான் கேட்டபடியால் அவன் சமாதானத்தோடு நித்திரை செய்வான். இந்த ஸ்தலத்தின் மேல் வரும் பொல்லாப்பை அவன் கண்கள் காண்பதில்லை என்று ஒரு தீர்க்க தரிசனத்தை உள்தாள் என்ற தீர்க்க தரிசி சொல்கிறார். பிலிப்பு என்ற ஒரு சுவிசேஷனுக்கு 4 குமாரத்திகள் தீர்க்க தரிசிகளா இருந்த என்று அப்போஸ்தலர் முறையில வாசி. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் இந்த தீர்க்க தரிசிகளாக நல்ல ஒரு ஊழியக்காரர்களாக இருக்கிறார்களா என்று சிந்திக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய பழக்க வைக்கப்பட வேண்டும். நாம் ஊழியத்தை செய்தால்தான் நம்முடைய பிள்ளைகள் அந்த வரிசையில் வருவார்கள். எத்தனை இடங்களுக்கு நாம் நற்செய்தி அறிக்கை கடந்து செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்புடைய வேலை என்ன? அது உப்பு விளைந்த இடத்திலே அவைகள் ஆயத்தப்படுத்தப்பட்டு உலகின் பல பாகங்களுக்கு எல்லா வீடுகளுக்கும் அனுப்பப்பட வேண்டும். நல்லவர்கள், தீயவர்கள், கடவுள் மறுப்பாளர்கள், இன்னுமாக கடவுளுக்கு எதிரானவர்கள் அத்தனை பேர் வீட்டுக்கும் உப்பு கடந்து. அதே போலத்தான் கர்த்தருடைய பிள்ளையாய் நாம் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறோம். நாம் வெறுப்பு இல்லாமல் எல்லாருக்கும் கர்த்தரை அறிவிக்க வேண்டும். ஒருவன் சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் என்று கந்தாய மந்திரி சொன்னது போல, நாம் அறிவிக்காவிட்டால் நம்முடைய பக்கத்தை விட்டார், அயலத்தாய், எதிர் விட்டார், நம்முடைய தெருவில் இருக்கிறவர்கள் எப்படி கிறிஸ்துவை அறிவார்கள்? ஏதோ ஒரு வகையிலே, ஏதோ ஒரு வாய்ப்பிலே கிறிஸ்துவை நாம் அறிவிக்க வேண்டும். கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். சிலுவையிலே அவர் உங்களுக்காக ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து உயிர்த்திருந்தார். பரமேறி போனார், திரும்ப வருகிறார். அவர் நியாயம் தீர்ப்பார். நாம் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்கும்போது அவர் நம்மை மன்னிக்கிறார் என்ற சில மிக குறுகிய ஒரு சத்தியத்தையாவது அவர்களுக்கு நான் சொல்வது அவசியம். இங்கு தன்னை தாழ்த்தின யோசியாவுக்காக கர்த்தர் யூதாமையில் இருந்த உக்கிரத்தை சிறிது மறைத்து வைத்தார். மேலும் இவன் யோசியா சமரியா செல்கிறான். அங்கிருக்கிற தோப்பு விக்கிரகத்தை சுட்டரிக்கிறான். பிரேத குழிகளிலே அவைகளை போடுவிக்கிறான். அஸ்தரோத், காமோஸ், மில்கோமு போன்ற மேடைகளை அவன் தகர்த்து மனுஷ எலும்புகளால் அவைகளை நிரப்புகிறான். சமாரிய மேடைகளின் மேல் பாகால் ஆசர்களை அவன் கொன்று அவளை சுட்டரிக்கிறான். பின்பு எருசலேமுக்கு திரும்ப வருகிறான். இவ்வளவு ஒரு பக்தியான ஒரு ராஜா, யூத ராஜா யோசியா. பின்பு அவன் பஸ்காவை ஆசரிக்கும்படி அவன் தன்னுடைய ஆட்சியின் 18ஆம் வருடத்திலே பஸ்காவை ஆசரிக்கும்படி செய்கிறான். கர்த்தருக்கு தன் முழு இருதயத்தோடும், தன் முழு ஆத்மாவோடும், தன் முழு பலத்தோடும் தன் மனதை அவன் சாய்த்தபடினாலே அவனை போல் ஒத்த ராஜா அவனுக்கு முன்பும் இல்லை, அவன் பின்பு அவன் எழும்பினதும் இல்லை என்று தேவனாய கர்த்தர் சொல்கிறார். இவ்விதமாக ஒரு பொல்லாத ஒரு அவலட்சணமான அவபக்தி நிறைந்த ஒரு காலகட்டத்திலே, இருளான வேளையிலே ஒரு வெளிச்சமாக எழும்பி யோசியா அவன் பக்தியாக செயல்படுகிறான். எகிப்து ராஜா பார்வோன் நேகோ அசிரியா ராஜாவுக்கு விரோதமாய் அவன் புறப்பட்ட போது யோசியா அவனை போய் எதிர்க்கிறான். இது தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்து இழுக்கிறான் என்பதற்கு ஒரு உதாரணம். எகிப்து ராஜா அவன் அசிரிய ராஜாவுக்கு விரோதமா போய் கொண்டிருக்கிறான். ஆனால் இவனும் எகிப்து ராஜா கூட எதிர்க்கிறான். அந்த வேளையிலே மெகித்தோமிலே எகிப்து ராஜா யோசியாவை கொன்று போடுகிறான். யோசியா அங்கு மரணம் அடைகிறான். இதனாலே 23ஆம் வயதிலே யூதா ராஜா யோவகாஸ் என்பவன் 3 மாதம் எருசலேமிலே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்யும்படி அவன் செயல்பட்ட பொழுது பார்வோன் நேகோ என்ற அந்த எகிப்து ராஜா யோசியாவின் மற்றொரு குமாரனாகி எலியாக்கிமை யோயாக்கிம் என்று பெயரிட்டு ராஜாவாக்குகிறான். யோவகாசை எகிப்துக்கு கொண்டு போனான். அவன் அங்கு மரித்தான். பின்பு இந்த யோயாக்கிம் என்பவன் யோசியாவின் இன்னொரு குமாரன். முதல் குமாரன் யோவகாசை அவன் எகிப்துக்கு சரியாக கொண்டு போகிறான். அவன் அங்கு மரணம் அடைகிறான். அவனுடைய இரண்டாவது இன்னொரு குமாரன் எலியாக்கிம் என்பவனை யோயாக்கிம் என்று அந்த பார்வோன் நேகோ பெயரிட்டு நியமித்து போகிறான். இந்த யோயாக்கிம் என்ன காரியங்களை செய்ய பார்க்கிறோம். யோயாக்கிம் ராஜாவாகிற போது 25 வயதா இருந்தான். 11 வருடம் எருசலேமில் அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பை செய்தான். அவன் நாட்களிலே பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் வந்தான். 3 வருஷம் அவனை சேவித்து இந்த யோயாக்கிம் பின்பு அவனுக்கு எதிராக கலகம் பண்ண தொடங்கினான். அப்பொழுது கர்த்தர் கல்தேயரின் தண்டுகளையும், சீரியரின் தண்டுகளையும், மோவாபியரின் தண்டுகளையும், அம்மோன் புத்திரின் தண்டுகளையும், தண்டுகள் என்றால் இராணுவம், இந்த இராணுவங்களை எல்லாம் அவன் மேல் வரவிட்டார். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் அவைகளை யூதாவை அழிக்கும்படி வரவிட்டார். இப்பொழுது இந்த தண்டுகள், இந்த படைகள் இங்கு கொள்ளையடித்து சென்றன.
மனாசே செய்த பாவங்களினால் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளை நடந்தது. அது இப்பொழுது நிறைவேறத் தொடங்கியது. பார்வோன் ராஜாவின் நியமிக்கப்பட்ட யோயாக்கீம் ராஜா, அவன் பார்வோனுக்காக செயல்பட்டபடினாலே, கர்த்தருக்காக செயல்படாதபடினாலே யூதா கொள்ளையிடப்பட்டது. அவன் சிந்தின குற்றமற்ற ரத்தத்திற்காக, எருசலேமை குற்றமற்ற ரத்தத்தால் நிரப்பினதற்காக கர்த்தர் மன்னிக்க சித்தம் இல்லாதிருந்தார். மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு இல்லை என்ற நிலைக்கு யூத ராஜ்யம் வந்திருந்தது. யூதராஜா யோயாக்கீம் மரணமடைந்த பின்பு அவன் குமாரன் யோயாக்கீன் என்பவன் ராஜாவானான். இவன் எகிப்தின் ராஜா அப்புறம் பின்பு யூதாவுக்கு வரவில்லை. எகிப்து ராஜா பிடித்திருந்த யாவையும் பாபிலோன் ராஜா பிடித்து விட்டான். இந்த பாபிலோன் ராஜாவுக்கும் எகிப்து ராஜாவுக்கும் இடையிலே யூதா அல்லோகல்லோலப்பட்டது, அவதிப்பட்டது என்று சொல்லலாம். யோயாக்கீன் 18 வயதில் ராஜாவானான். 3 மாதம் மட்டுமே அவன் அரசாட்சி செய்த இருந்தாலும் அவன் பொல்லாப்பை செய்ய தொடங்கினான். அக்காலத்திலே பாபிலோன் ராஜாவை நேபுக்கத்நேச்சரின் சேவகர் எருசலேமுக்கு வந்தார்கள். நகரத்தை அவர்கள் முற்றுகை போட்டார்கள். கிட்டத்தட்ட 12 வருடங்கள் யூதா முற்றுகை போடப்பட்டது. எந்த வளர்ச்சியும் இல்லை, தளர்ச்சி மட்டுமே காணப்பட்டது. யூதராஜா குடும்பத்தாரையும் பிரதானிகளையும் வேலைக்காரரையும் அங்கு வந்த அந்த அசிரிய ராஜா அவன் பிடித்து கொண்டு போனான். இப்பொழுது யூதா சிறைப்பட தொடங்குகிறது. முன்பு நாம் பார்த்தோம், இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் சிறைப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டு விட்டார்கள். அவர்கள் ஆற்றங்கரையிலே அமர்த்தப்பட்டார் என்று பார்க்கிறோம். யூதா சிறைப்படுத்தப்பட்டு சூசான் அரண்மனையின் வடகிழக்கு பகுதியிலே இவர்கள் அமர்த்தப்படுகிறார்கள். அங்கும் யூதாவையும் இஸ்ரவேல் மக்களையும் அடிமைகளாக இருந்தாலும் அவர்களையும் குறித்து வைக்கிறார் என்று பார்க்கிறோம். பின்பு கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும், ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களையும் அங்கு வந்த அசிரிய ராஜாக்களுடைய படைகள் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாக்கிய பொன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு உடைக்க வேண்டியவர்களை உடைத்து அவர்கள் பாழ்படுத்தி ஆலயத்தை சீர்குலைத்து அங்கிருந்த எல்லா விலையுயர்ந்த பொருட்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள். எருசலேமில் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலியுமாகிய 10,000 பேரை சகல தச்சரையும் கொள்ளரையும் அசிரியர்கள் சிறைபிடித்துக் கொண்டு போனார்கள். தேசத்தில் ஏழை ஜனங்களே அல்லாமல் வேறு ஒருவரும் மீதியா இருக்கவில்லை. இஸ்ரவேலிலும் சரி யூதாவிலும் சரி ஏழை மக்களை அசிரியர்கள் விட்டு வைத்து போனார்கள். ஏனென்றால் அங்கிருக்கிற விவசாய நிலங்கள், அங்கிருக்கிற பட்டணங்கள், அங்கிருக்கிற காரியங்களை கவனிப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் போக முடியாது. ஆகினால் ஏழைகளை மட்டும் விட்டு அவர்கள் போனார்கள். இங்கு என்ன பார்க்கிறோம், கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு ஏழைகளுக்கு ஒரு இரக்கம் கிடைக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் இங்கிருந்து அடிமையாக கொண்டு போகப்படவில்லை, அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்த ஏழைகளின் நடுவிலே ஒரு பரிசுத்த ஜாதியை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் என்பதை பின்பு பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல யூதராஜா, கடைசி யூதராஜா சிதேக்கியா, இங்கு யோயாக்கீனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைக்கிறான். யோயாக்கீனை அவன் சிறையை எடுத்துக்கொண்டு போகிறான். அதற்கு பதிலாக அவனுடைய சித்தப்பாவை மத்தனியா என்று அழைக்கப்படுகிறவனை, நீ ராஜாவாயிரு, எனக்கு நீ கப்பம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அசிரியாவின் ராஜா சிதேக்கியாவை கடைசி யூத ராஜாவாக நியமித்து போகிறான். 21 வயதில் அவன் ராஜாவாகி 11 வருடம் எருசலேமில் அரசாண்டான். யோயாக்கீம் செய்தபடி கர்த்தருடைய பார்வைக்கு சிதேக்கியா பொல்லாப்பை செய்ய தொடங்கினான். சிதேக்கியாவும் பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். இதன் விளைவாக சிதேக்கியா ராஜ்யபாரம் பண்ண 9ஆம் வருடத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் அவனுடைய எல்லா ராணுவம் எருசலேமுக்கு விரோதமாக வந்து சுற்றி கொத்தளங்களை கட்டினார்கள். 4ஆம் மாதத்தில் முற்றுகை இடப்பட்ட பொழுது ராஜா தோட்டத்தின் மதில்கள் வழியாக சிதேக்கியா ராஜாவும் தளபதிகளும் அவர்கள் இரவிலே தப்பி ஓடும் பொழுது அசிரிய ராணுவம் அவர்களை விரட்டி பிடித்து அங்கு எரிகோவின் சமவெளியிலே சிதேக்கியாவை பிடித்தார்கள். யூத ராணுவம் அவனை விட்டு சிதறி ஓடி போனது. பாபிலோன் ராஜாவுக்கு முன்பாக சிதேக்கியாவை கொண்டு போன போது சிதேக்கியாவின் குமாரர்களை வெட்டி கொன்றுவிட்டு சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கினார்கள். அவனுக்கு 2 வெண்கலை விலங்கை போட்டு பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். எவ்வளவு கடூரமான காரியம் பாருங்கள். எகிப்திலே அடிமையாயிருந்தவர்கள் இப்பொழுது பாபிலோனுக்கு அடிமையாய் கொண்டு போகப்படுகிறார்கள். கர்த்தருக்கு அடிமையாக இருக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு உலகத்துக்கும் சாத்தானுக்கும் அடிமைகளாக போய் கொண்டிருக்கிறார்கள். வருத்தமான காரியம். பாபிலோன் ராஜாவின் காவல் சேனாதிபதி நெபுசராதான் என்பவன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமின்
சகல கட்டிடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டரித்தான். இன்றைக்கு இஸ்ரேலிலே நீங்கள் பழைய கட்டிடங்களை பார்த்தால் அவைகள் எல்லாம் இடிக்கப்பட்டும் அலங்கோலமாய் இருக்கும். காரணம், தேவனால் அவைகள் கைவிடப்பட்டன. சொன்னார், நீங்கள் என்னை விட்டு விட்டால் நானும் உங்களை விட்டு விடுவேன். அது நடந்தது. அன்றைக்கு யோசுவா தீர்க்கதரிசனமா சொன்னபடி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்பேன் என்று சொன்னார். அது நடந்தது. காவல் சேனாதிபதியோடு இருந்த கல்தையரின் இராணுவத்தர் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். இன்றைக்கும் பாருங்கள், எருசலேம் சாலமோன் கட்டின தேவாலயம் இன்னும் சுற்றிலும் அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கு. மேற்கு கோட்டை என்று சொல்லப்படுகிற இடத்திலே இன்றைக்கு யூதர்கள் மேசியா வாரும் என்று சொல்லி அவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மேசியா வந்தாயிற்று என்று அவர்கள் அறியவில்லை. நகரத்திலே மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்து விட்டவர்களையும் மற்ற ஜனக்கூட்டத்தையும் காவல் சேனாதிபதியை நெபுசராதான் சிறைகளாக கொண்டு போனான். இவன் யூதாவில் இருக்கிற மக்களை அவன் சிறைப்படுத்தி கொண்டு போகிறான். தேசத்தில் ஏழையான சிலரை திராட்சை தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் அவன் விட்டு போனான். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வெண்கல தூண்களையும் அதன் ஆதாரங்களையும் வெண்கல கடல் தொட்டியும் உடைத்து போட்டு வெண்கலத்தை அவன் பாபிலோனுக்கு எடுத்துக் கொண்டு போனார்கள். செப்பு சட்டி, சாம்பல் பாத்திரம், கத்தி, தூப கலசங்கள், வெண்கல பனிமுட்டுகள், சுத்த பொன் வெள்ளிமான பழைய தூப கலசங்கள், கலங்கள் எல்லாவற்றையும் நெபுசாரதான் எடுத்துக்கொண்டு போனான். பிரதான ஆசாரியன் தெராயா, செப்பனியா, சில மந்திரிகள், பிரதானிகள், இராணுவ சம்பிரதிகள் மற்றும் 600 பேரை அவன் பிடித்து ஆமாத் தேசத்தின் பட்டணமான ரிப்லாவிலை வெட்டி போட்டான். இப்படியே யூத ஜனங்கள் தங்கள் தேசத்திலிருந்து பாபிலோன் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். மிகவும் வருத்தமான ஒரு காரியம். சீர்கெட்ட இஸ்ரவேலை திரும்பி என்று கர்த்தர் சொல்கிறார். சீர் இருந்தது, ஆனால் அது கெட்டு போயிற்று. நீங்கள் நடாத தோட்டத்திலே நீங்கள் உணவருந்துவீர்கள், கட்டாத வீட்டிலே குடியிருப்பீர்கள் என்றெல்லாம் பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் வேதம் என்ன சொல்லியிருக்கிறது? அவர்கள் கொளுத்து உதைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் விதமாய் சொல்லி இருக்கிறது. யெசூரன் அவன் கொளுத்து உதைத்தான். யெசூரன் கொளுத்து போய் உதைத்தான். கொளுத்து ஸ்தூளித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். இன்றைக்கு நாம் நம்முடைய வார்த்தைகளாலும் வாழ்க்கையினாலும் கர்த்தரை அசட்டை பண்ணினால் நம்முடைய நிலைமை எவ்விதமா இருக்கின்ற பயத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. கர்த்தருக்கு பயப்படுவதனாலே மரணக்கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுவதனாலே நமக்கு கனம், மகிமை, ஐஸ்வர்யம் உண்டாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படும் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். உலக விதமான வீடுகள், ஆஸ்திகள், வேலைகள், உயர்வுகள், வாகனங்கள், எவ்வளவோ சரீர சுகங்கள், பலன்கள், மகிழ்ச்சி, விரும்பினதெல்லாம் கிடைக்கிற ஸ்லாக்கி எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவரை நாம் ராஜாவாக, தேவனாக, கர்த்தராக, நம்முடைய மீட்பராய் வைத்திருக்கிறோமா? அல்லது யெசூரன் கொளுத்து போய் உதைத்தான், கொளுத்து ஸ்தூளித்து நினம் துணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான் என்று இஸ்ரேல் மக்கள் அனைத்தையும் குறித்து சொல்லப்பட்ட அந்த உபாகமம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை போல சொல்லப்பட்டிருக்கிறதா? யெசூரன் என்றால் நீதி உள்ளவன் என்ற அர்த்தம், அப்ரைட் மேன் என்ற அர்த்தம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இன்றைக்கு விசுவாசத்தினால் நீதிமானப்பட்டிருக்கிற நாம் தாழ்மையோடு இருக்கிறோமா? வேதம் என்ன சொல்லியிருக்கிறது? பணிந்த ஆவியிடத்தில் நான் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு 6:8 என்ன சொல்லியிருக்கிறார்? மனுஷனே, நான் உன்னிடத்தில் என்ன கேட்கிறேன்? எனக்கு முன்பாக நீ நன்மை செய்து நீதியை நடப்பித்து எனக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடப்பதை இல்லாமல் வேற எண்ணத்தை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவது மிக மிக அவசியம். 2 பேர் ஜெபம் பண்ணக்கூடிய தேவாலயத்துக்கு போனார். பரிசேயன் தன்னை குறித்து மேன்மையாய் ஜெபித்தான். ஆயக்காரன தூரத்தில் என்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துரியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். என காண்கிறோம், அவன் தேவனை பரிசுத்த தேவனாக, ரட்சிக்கிற தேவனாக, அவன் மகா உயர்ந்த ஸ்தலத்திலே வீற்றிருக்கிற சர்வ அதிகாரமுடைய ராஜாவாக, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவராக, மன்னிப்பதிலே தயவுபுரத்தராக அவன் கண்டான். ஆகினால் கர்த்தர் அவனை நீதிமானாக்கினார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆகினால் தாழ்மையை நாம் விட்டுவிடக்கூடாது. நாம் என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு 11:28 என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தம் மனத்தாழ்மையுமாய் இருப்பேன். நாம் இடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டியது சாந்தம், மனத்தாழ்மை. அவைகளை மறந்த இந்த ராஜாக்கள் எல்லாம் இன்றைக்கு அவருடைய சந்ததி மக்கள் எல்லாம் இன்றைக்கு மறுபடியும் விற்கப்பட்டு போனார்கள்.
430 எகிப்தில் அடிமையா இருந்த அந்த காட்சி இப்பொழுது வாக்குத்தத்த தேசத்தில் வந்த பிறகு மறுபடியும் அந்த காட்சி மாறுகிறது என்று பார்க்கிறோம். உபாகம் 32:29 அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என் கோபத்தில் நான் என்னுடைய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுல இதைத்தான் நான் பார்க்கிறேன். இந்த வசனங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. யோசுவா சொன்ன வசனம் நிறைவேறுகிறது. தீர்க்கதரிசியில் சொன்ன வசனங்கள் நிறைவேறுகிறது. அங்கு பாபிலோன் சிறையிருப்பில் போன பின்பு ஜனங்கள் கர்த்தரை துதிக்க விரும்புகிறார்கள். அப்பொழுது அங்கு இருக்கிறவர்கள் நீங்கள் துதியுங்கள் நாங்களும் கேட்கிறோம் என்கிறார்கள். சங்கீதம் 137 முதல் வசனம் விதமாக சொல்லியிருக்கிறது. பாபிலோனின் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிற காலமா அது போச்சு. தேவன் உயர்த்தி வைத்திருக்கும் பொழுது, நம்மை தாழ்த்தி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்தி செல்வார். ஆனால் இவர்கள் சீர்கெட்ட ஜனங்களாக அடிமைப்பட்டு போயிருந்த இப்பொழுது சீயோனை நினைக்கிறார். 2ஆம் வசனத்துல அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகள் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். ஏன் கையில வைக்க முடியவில்லை? அங்கு நாங்கள் எப்படி துதிப்பது? எங்களை சிறைப்பிடிப்பவர்கள் சொன்னார்கள், சீயோனின் பாட்டுக்களில் சிலரை பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தை நாங்கள் எப்படி பாடுவது? எருசலேமே, நான் உம்மை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக என்றெல்லாம் சொல்லி அவர்கள் புலம்புகிறார்கள். ஞானமும் நன்றியும் உணர்வும் உள்ள இருதயம் நமக்கு அருளப்படுவதாக. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் விதமாய் சொல்லி இருக்கிறது. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அவிசுவாசம் உள்ள இருதயம் எப்படி வரும்? நாமே கடவுளாக மாறிக்கொண்டோமானால், நாமே இந்த உலகத்தின் வழியில் இழுத்து செல்லப்படுவோமானால், கர்த்தரை தேடாமல் அவரை அண்டிக் கொள்ளாமல் இருப்போமானால், அவிசுவாசம் உள்ள இருதயம் உருவாகிவிடும். பொல்லாத இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கு. ஆங்கிலத்திலே இதை அப்போஸ்தசி என்கிறார்கள். தேவனை மறத்தலும் மறுதலித்தலும் மறந்து போதலும் தொடர்ச்சியாய் நடைபெறுகிற சம்பவங்கள். அவர்கள் வேதம் என்ன சொல்லியிருக்கிறது? சங்கீதம் 14:1 தேவன் இல்லை என்று மதிகேடர் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறார். அவள் தங்களுக்கு அடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உணர்வு உள்ளவன் என்றோ உண்டோ என்று சொல்லி அவர் பார்க்க கண்ணோக்கமானார் என்று சொல்லப்பட்டது. நம்முடைய இருதயம் சென்சிட்டிவிட்டியா இருக்கும். உணர்வு உள்ள இருதயம் வேண்டும். அதனால்தான் சங்கீதக்காரன் சொன்ன உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். நம்முடைய இருதயம் பரிசுத்த ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். உபாகம் 8ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனங்களில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவரை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவது என்று இன்று உங்களுக்கு சாட்சியை அறிவிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள் என்று கர்த்தர் வேதவசனத்திலே எச்சரிக்கையாய் வைத்திருக்கிறார். இது இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேல் நமக்கும் இந்த வார்த்தை கட்டாயம் ஒரு எச்சரிக்கையாக கொடுக்கப்படுகிறது. ஆகையினால் ஒருபோதும் நான் இதை சம்பாதித்தேன், நான் இதை உண்டாக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு இதை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறது கர்த்தர். எல்லாம் கர்த்தருடையது. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். காரணம், அவர் எங்களுடையவர், நாங்கள் அவருடையவர்கள். அந்த ஒரு சிந்தை நமக்கு வேண்டும். நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. ஆகினால் தேவன் கொடுத்த ஆஸ்திகளினாலும் தேவன் கொடுத்த அந்தஸ்தினாலும் தேவன் கொடுத்த அதிகாரத்தினாலும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். இந்த ராஜாக்கள் 40 ராஜாக்கள் நமக்கு முன்பாக வருகிறார்கள். 8 ராஜாக்கள் ஓரளவுக்கு தேவனுடைய சித்தத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் மீதம் இருக்கிற 32 ராஜாக்களும் அவருக்கு விரோதமாக எழும்பி அவருக்கு கோபத்தை உண்டாக்கினார்கள். அதன் விளைவாக அவர்கள் அந்த தேசத்தை சீரழித்தார்கள். இன்றைக்கு பக்தி உள்ளவன் அற்று போகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்கிறார். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான்
அவபக்தியை யாக்கோபிலிருந்து நீக்கி போடுவேன். யாக்கோபின் முகம் இனி செத்து போவதில் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால் கர்த்தர் எந்த மனுஷனை பிரயாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய இதயத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வார்த்தையிலே செல்லும் இடமெல்லாம் அவர் நம்மோடு பயணம் வந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் கர்த்தருக்கு பயப்படுதலே நம்மை அந்த பாதையிலே வழி நடத்தும். ஆகையினால் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருப்போம். கர்த்தரை அண்டிக் கொள்வோம். கர்த்தரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சொல்ல பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று கர்த்தர் இந்த கடூரமான கொடுமையான காலங்களிலே நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால் அவரை நாம் அண்டிக் கொள்ளும் பொழுது, அவரை காலமே தேடும் பொழுது, அவரை எப்பொழுதும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது, அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது, அவருக்கு மகிமை செலுத்துவதே நம்முடைய இலக்காய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரும். வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி கர்த்தர் நம்மை அன்போடு வரவேற்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ராஜாக்களுடைய சரித்திரம் இத்தோடு நிறைவு பெறுகிறது. வேத பாடம் முற்றிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.